நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் SV கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்த மாதிரியான குணாதிசயங்கள்ல இருக்கும், எப்படிப்பட்ட அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன, எந்த உணவு முறையை அவர்கள் சாப்பிட்டால் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கும், எந்த உணவு முறையை அவர்களை தவிர்க்க வேண்டும் இல்லை தானம் கொடுக்க வேண்டும், என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு அவர்களை இன்னும் கொஞ்சம் மேன்மைக்கு கொண்டு போய் விடும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். ரொம்ப சூப்பரான ஒரு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டதெல்லாம் கொடுக்கும் கேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விசித்திரமான ஒரு நட்சத்திரம் தான் கேட்டை நட்சத்திரம். விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நட்சத்திரம். செவ்வாயுடைய ஆளுமையும் புதனுடைய ஒரு பண்பும் கொண்ட நட்சத்திரம் தான் இந்த கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் நின்று திசை நடத்தினாலும் சரி, கேட்டை நட்சத்திரத்தோட இப்போ நான் சொல்கிற இந்த பண்புகள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே மேட்ச் ஆகிட்டே போகும். பயங்கரமான அதிபுத்திசாலிகள். அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா அங்கே கேட்டே தான் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேணும் கேட்டைக்கு. இப்போ பார்த்தாலும் நட்பு வட்டத்திற்குள் மிங்கிலாகக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். புதனும் செவ்வாயும் கலந்த ஒரு கலவை. பயங்கரமான அதிபுத்திசாலித்தனம். அமைதியாக இருந்து தன்னுடைய நுண்ணறிவுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அறிவுன்றது ஒரு விஷயம். இன்னும் ரொம்ப மைக்ரோவாக ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு சரி தப்பு அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஈவன் தோ கேட்ட நட்சத்திரக்காரங்க, நீங்கள் ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைய ஓகே சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு பையனை ஓகே சொல்கிறதுக்கோ அவ்வளோ டிலே எடுத்துப்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக தப்பான்னு அனலைஸ்லாம் பண்ணி கடைசியில் அவங்க செலக்ட் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்பவுஸ் அப்படின்றது ஒரு பக்காவான ஆட்களாக இருப்பார்கள். அந்தளவுக்கு கேட்டை நட்சத்திரம் அப்படின்றது தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் இயங்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக சாதுரியமான பேச்சால் அனைவரையுமே தன் வசப்படுத்தக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். சிரிப்பின் மூலமாக அனைவரையும் வசப்படுத்தக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஒரு எல்கேஜி ஃப்ரெண்டு என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே கேட்டு இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுது. அந்த அளவுக்கு ஒரு 30 வருட 40 வருட நட்புகளை தன் வசமே வச்சிருக்கக்கூடிய எந்த சஞ்சசரவும் இல்லாமல் பழகக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கேட்டையாகத்தான் இருக்கும். ரொம்ப அதீதமாக மக்களை கையாளக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா அது கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். கேட்டை கோட்டை கெட்டு வாழும், முடிந்தால் கெட்டும் போகுன்ற மாதிரி பழமொழிலாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எதிரி வேறு யாருமே வேணாம், அவங்களே தான். கேட்ட நட்சத்திரம் மனசு வச்சிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய புதன் வேலை செய்யும்போது அவர்கள் கோட்டை கட்டி வாழ்கிறார்கள். கேட்டை நட்சத்திரம் மனசு வைக்கல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் வேலை செஞ்சு அவங்க ஒரு மாதிரியான சூழலுக்குள் தள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த புதனை எப்படி இயக்குறார் அப்படின்னா ஒரு மாதிரியான கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வியாதி இதுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் தள்ளி விட்டுறாரு. ரொம்ப எந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களை பாங்களேன், ரொம்ப குண்டா ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒல்லியான தேகம் படைத்தவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பை பார்த்துக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ரொம்ப தன்னை அழகுபடுத்திக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். தன்னுடைய அறிவால் தான் பட வேண்டும் என்றது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருப்பாங்க. நிறையா சோஷியல் மீடியாக்குள்ளே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். எப்பயுமே கொஞ்சம் உடம்பு ஏறினா கூட நான் அப்படி போகணும் இப்படி போகணும்னு சொல்லிட்டு உடம்பை பார்த்துக்கக்கூடிய ஆட்களாகவே இந்த கேட்டை நட்சத்திர ஆட்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். சாதுரியமான பேச்சு, சாமர்த்தியமான பேச்சு, தன்னோட பேச்சால் மட்டுமே எதிராளியை கூட தன் வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு மதிநுட்பம் பொருந்தியவர்கள். இந்த சண்டை போட்டு பிரியறது ஒரு பக்கம், சமாதானம் பேசியே குழியில் தள்ளி விடுறது ஒரு பக்கம், ஆனால் சாமர்த்தியமாக பேசி தான் காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அழகாக எஸ்கேப் ஆகிறது இன்னொரு ரகம். அந்த இன்னொரு ரகத்தை சேர்ந்தவங்க தான் யாருன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். கேட்டை நட்சத்திரம் அந்த இடத்துல ஒரு ஆணாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை சுற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமாதான புறா பறக்க விடுறதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னு பார்த்தா அது கேட்டை நட்சத்திரம் தான். ஆனால் எப்போ கோவம் வரும், எப்போ ஆத்திரப்படுவீங்கன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி இந்த அமானுஷ்ய கதைகள் மீது அதீத காதல் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த பேய் கதை பார்த்தேன், பிசாசு கடை பார்த்தேன், இந்த பேய் படம் பார்க்கறதுலாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு என்னமோ அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நம்மளாம் இங்கே நடுங்கிட்டு இருப்போம். அவங்க மட்டும் போட்டு 12 மணிக்கு பார்ப்பாங்க. ஆனால் 12:30 மணிக்கு போய் உட்காந்து அழக்கூடிய ஆட்கள்லாம் அந்த கேட்டையாக தான் இருக்கும். அப்போ வெளியில் அப்படி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயந்த சுபாவத்தை இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். நிறைய கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு மிகச்சிறந்த வாழ்க்கை அப்படின்றது இருக்குது. புத்தகத்துறை, எழுத்துத்துறை, பதிவுத்துறை, செய்தித்துறை இந்த மாதிரி புதனுடைய காரகத்துவத்துக்குள்ளெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ கேட்டை நட்சத்திரம் தள்ளப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருக்குது அப்படின்ற தாண்டியும் அது அந்த இடத்துக்குள் போய் தன்னுடைய
வேலைகளை கரெக்டாக செய்யுது. புதனுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா, அது வந்து கேட்டை நட்சத்திரம் தான். ஏன்னா பார்க்கக்கூடிய பார்வையுமே இங்கேருந்து ரொம்ப அழகான ஒரு எய்த்த வீட பார்க்கும்போது அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் மேஷத்தோடையும், ரிஷபத்தோடையும் கனெக்டிவிட்டியோட நிக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல தான் வந்து கேட்டை நட்சத்திரத்துடைய அமைப்பு அப்படின்றதே இருக்கும். கேட்டை என்ன ஆனாலும் சரிங்க, கோட்டை கட்டி தான் வாழுவாங்க. ஒரு சொந்த இடம் எனக்கு இல்லாம நான் இருந்ததே இல்லன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக கேட்டை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. ஒண்ணா அவங்க வீடு கட்டுவாங்க. இல்லையா, மாமனார், மாமியாரோட சொத்து அவங்களுக்கு வந்துரும். எப்படியோ கேட்டை அப்படின்றது வசதி படைத்த ஆட்களாக தான் அவர்களுடைய கடைசி பிறப்பு அப்படின்றது இருக்கு. உடனே வந்து அப்படி இல்ல, இப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஏதோ நேச்சுரல் ஹாரோஸ்கோப் முன்ன பின்ன இருந்தால் மட்டும் தான் இந்த விஷயங்கள்லாம் இல்லாம போதே தவிர, கண்டிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரங்க தன்னுடைய உழைப்பின் மூலமாக தான் ஒரு காக்கிரவுண்ட் இடமாவது நான் வாங்கி வச்சு எனக்குன்னு ஒரு எலிவளையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த கேட்டை நட்சத்திர ஆட்களாகத்தான் இருப்பார்கள். ரொம்ப அமைதி, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப பொலிட்டு, அதிக வசீகரம், அதிக காதல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். பார்த்து 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 பேசக்கூடிய அளந்து அளந்து பேசுதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஏன்னா அவங்க அடுத்தவங்க பேசும்போதே அவங்கள பத்தி எடை போட ஆரம்பிச்சிருவாங்க உள்ளுக்குள்ள. இவங்ககிட்ட பேசலாமா வேணாமா, அடுத்து இவங்களோட கண்டினியூ பண்ணலாமா, இப்போ இப்படியே விட்டுறலாமா. அமைதியாக இருந்தால் நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க? உங்க கூட பிடிச்சிருக்குன்னு நினைப்பீங்களா, இல்லை பிடிக்கலன்னு நினைப்பீங்களா? தெரியாதுல்ல. பயங்கரமாக கேட்டை நட்சத்திர பெண்களாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பயங்கரமான குடும்பத்தில் வந்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். இயல்பாகவே கேட்டை நட்சத்திரம் வந்து உங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மருமகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து மருமகளாக போயிருந்தாலும் சரி, யாராவது அங்கே சண்டை சச்சரவு போட்டு ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருந்தால் கூட சரி, விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்தக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்டையாகத்தான் இருக்கும். வீட்ல அப்படியே பெரிய வல்லரசு விஜயகாந்த் மாரி இருந்திருப்பாங்க. ஆனா மாமியார் வீட்டுக்கு போனா அப்படியே டோட்டலா மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு ஆட்களாக கண்டிப்பாக கேட்டை. அவங்களுக்கு வந்து சண்டை போடுறதெல்லாம் என்னதான் வந்து செவ்வாயுடைய ஆளுமை பொருந்திய வீடாக இருந்தாலுமே, அங்க புதனுடைய வலிமை ரொம்ப அதீதமானதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வந்துட்டு சண்டை போடணும். தான் வந்து அதில பெரிய ஆளா காட்டிக்கணும். சண்டையவே விரும்ப மாட்டாங்க. மேக்ஸிமம் வெள்ள கொடிக்கு வேலை வைக்கிற ஆள்லாம் கெட்டையா தான் இருக்கும். அது முடியலன்ற பட்சத்தில மட்டும் தான் அவங்க வந்து போர்க்கொடிய தூக்குவாங்களே தவிர, மத்தபடி இல்ல. ஆனா கொஞ்சூண்டு இந்த போட்டு குடுக்குற குணம்லாம் ரொம்ப இருக்குங்க கேட்டைக்கு. தனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டயே கிடையாது. விருச்சிகமே அப்படிதான். தனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்களா, அவங்கள வந்து சுவடு இல்லாம அழிச்சிறதுல ரொம்ப தெளிவான ஆட்களாக இருப்பார்கள். ஆ ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து காயப்பட்டுருப்பாங்க. இல்லாட்டியும் அவங்க அந்த வேலைய பண்ண மாட்டாங்க. விருச்சகம் வந்து சும்மா போய் அந்த வேலைய பண்ணாது. அவங்கள சீண்டி பார்த்து அவங்கள கேவலப்படுத்துனா மட்டும் தான் அந்த வேலைய வந்து செவ்வாய் அப்படி வந்து நின்னு பண்ணுவாரே தவிர, மத்தபடி அப்படி இல்ல. ஆனா கேட்டை நட்சத்திரக்காரங்க மோஸ்ட்லி நான் சொல்ற மாரி ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப ஸ்வீட்டா, அ இடம், பொருள், ஏவல் அறிந்து, தன்னுடைய நிலை அறிந்து பேசக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். நெறைய பேருக்கு வந்து இந்த அ ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்கலாம் வந்து கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக நெறைய இருப்பார்கள். புதனுடைய ஆளுமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஆட்களாக இந்த கேட்டை. நான் சொல்ற மாரி இந்த ஆயில்யம் வந்து ஒரு மாரியான தன்மைங்க. ஆனா இந்த கேட்டை வந்து வேற மாரியான தன்மையில இருக்கும். ஆம் இது வந்து முழுக்க முழுக்க புதனுடைய ஒரு இம்பாக்ட். அப்படியே தூக்கி கொண்டு வந்து புதன் தான். வேற யாருமே இல்ல கேட்டை. அங்க வந்து செவ்வாய் வேலை செய்யுதான்னா இல்ல. அங்க வந்து கேட்டைக்கு வந்து புதனுடைய பவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நெறைய கேளிக்கை. கேளிக்கையை விரும்பும் கேட்டைன்னு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்லும்போது. எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பாட்டு கேட்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜாலியா இருக்கணும். தன்னுடைய குடும்பத்திற்காக எந்த அளவுக்கு வேணா போய் ஒரு விஷயத்த ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். நெறைய அந்த சூப்பெல்லாம் விரும்பி குடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நெறைய லிக்விட் குடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். நெறையா வந்து அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. அ என்னோட மாமாவோட பையனோட ஃப்ரெண்டோட தம்பிக்கு அடிபட்டுருச்சா நான் போய் பார்த்துட்டு வரேன்பாங்க. சொல்றது புரியுதா? மாமாவோட ஃப்ரெண்டோட தம்பியோட பையனுக்கு அடிபட்டா என்ன? இப்போ நீங்க இங்கேருந்து அங்க அவ்வளோ தூரம் போணுமான்னா, இல்ல, இல்ல அவருக்கு பொட்டுருச்சா நம்ம போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோமே. கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோமே. அப்படின்னு அ மனிதர்களை சக மனிதர்களா நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கு? எல்லாருக்குமே இருக்குங்க. எல்லா நட்சத்திரமுமே வந்து ரொம்ப மனிதாபிமானம், ரொம்ப கைண்ட் எல்லாமே இருக்குதான். ஆனா எத்தன சதவிகிதம் அப்படின்றத பொறுத்தவரைக்கும், கேட்டைய பொறுத்தவரைக்கும், அ அடுத்தவர்கள் மீது அதீத அக்கறை கொள்ளக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அந்த அக்கறைய காட்டுவாங்கன்னா, அவங்களுக்கு காட்ட தெரியாதுங்க. இந்த இதயம் படம் முரளி மாரி ஒன் சைடாவே இருக்கும். உள்ளுக்குள்ளேயே இருக்கும். வெளியில காட்டுனா தானே. அப்போ கூட இருக்க ஸ்பௌஸுக்குலாம் எப்படி இருக்குன்னா, "நீ என் மேல காதலா இருக்கியா? இல்லையான்னே எனக்கு காட்ட மாட்டேங்கிற." அப்படி இப்படின்னு அவன நம்புறது. இந்த எந்த இடத்துல தெரியுமா அந்த கோவமே அவங்களுக்கு வரும். அன்பை வந்து அவர்கள் காட்ட மாட்டேங்கிறார்கள் அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு பக்கம் கேட்டா எப்படி தெரியுமா? அதீத அன்பு பொழிவாங்க.
அப்படியே வந்து பொண்டாட்டியை பேசி மயக்கி கூடிய இருக்கக்கூடிய ஆளாக இருப்பவர்களில் அப்படியே வந்து கணவனை புகழ்ந்து தள்ளக்கூடிய, கணவனை தன் கைக்குள் வைத்துக்கொண்டு தன்னுடைய அன்பால் தன் கைக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்களாக இந்த பக்கம் இருப்பார்கள். ஒரு பக்கம் அத வெளியிலேயே சொல்லாம, நான் உனக்கு பண்றத வந்து நீயா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்களாவும் இருப்பா. ஸோ புதனோட இருவேறு தரப்பான குணங்கள் கண்டிப்பாக இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு அப்படியே பொருந்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்படியே இசிக்கொல்ட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, கேட்டை அப்படின்னாலே வேற ஒண்ணுமே இல்லங்க. கேள்வி ஞானம் அதிகமா இருக்கும். சாமர்த்தியத்தனம் அதிகமா இருக்கும். நுண்பான் நுழைபுலம்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு விஷயத்த நுட்பமா ஆராய்ஞ்சு, இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்போம். பயங்கரமான ரிசர்ச்சரா இருப்பாங்க. கேட்ட நட்சத்திரத்தில இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அறிவாளிகள் இருப்பாங்க. பயங்கர ரிசர்ச்சா இருப்பாங்க. அமைதியா இருப்பாங்க. என்னடா செவ்வாய் வீடா இவ்வளோ அமைதியா? செவ்வாய் வீட்ல இருக்க இந்த புதன் ரொம்ப ரொம்ப அமைதி. ஆனா பேசுனாங்கன்னா, அந்த செவ்வாய் வெளிப்படுவார். நான் சொல்றது புரியுதா? எங்க தன்னை காட்டணும்னு கேட்டை விரும்புதோ அப்பதான் தன்னை வெளிப்படுத்தும். அந்த அளவுக்கு வந்து தன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா அப்படி புடிச்சு ஒரு இடத்துல வச்சு நிக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்த பயங்கரமான தெய்வீக பக்திங்க. தெய்வமான்னு தான் சொல்லணும். வெளியில என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாரி இருந்தா கூட, என்ன இன்னைக்கு ஒரு மாரி இருக்கு வீட்ல விளக்கேத்தலையா? வந்து சாமிலாம் கும்பிட மாட்டாங்க. ஆனா சொல்றது என்னன்னா, விளக்கேத்தலையா வீட்ல? அப்படி அப்படி இப்படி. ஆனா உள்ளுக்குள்ள முழுக்க, முழுக்க, முழுக்க அப்படியே பக்தி கலந்த மார்க்கத்துக்குள் தான் இருப்பாங்க. தன்னுடைய அறிவாலும், பிரபஞ்ச சக்தியாலும் மட்டுமே தான் இயக்கப்படுகிறோம் என்பதை நம்புகிற ஆட்களாகவும் இருப்பார்கள். கேட்டை நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், கொஞ்சம் இந்த விசாகமா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த பரணி, பூராடத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய தன்மையாகத்தான் இருக்கிறது. இந்த இந்த நட்சத்திரங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த நட்சத்திரக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்கட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேட்டை என்ன தெரியுமா? ஒரு ஸ்பெஷல் விருச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட் தனுசுவா தாங்க வரும். ஆனா, அந்த தனுசுவால தான் நெறைய விருச்சிக ராசிக்காரங்க வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அம் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். நான் சொன்ன மாரி பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிறதோ, இல்ல புதிய ஃப்ரெண்ட்ஸ வந்து எடை போட்டு தன்னோட நட்பு வட்டத்துக்குள் இது பண்ணிக்கிறதோ, எல்லாத்துக்குமே நல்லவனா இருக்கணுன்ற மாரியான ஒரு அமைப்புக்குள்ள போயிடுறதோ, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறதோ, வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழி மட்டும் என்னன்னு சொல்லி மட்டும் 24 மணி நேரம் சிந்திக்கிறதோ, எப்படி நம்ம குடும்பத்த பெருக்கலாம், எப்படி அறிவ பெருக்கலாம், எப்படி வந்து காச பெருக்கலாம், எதுக்கு தேவையில்லாத அடுத்த வேலை, நம்ம வேலையே நெறையா இருக்கு அப்படின்ற மாரியான ஞான மிகுதியில போகக்கூடிய ஆட்கள்லாம், வம்பு பேசாத ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தா கேட்ட தான். ஆனா கேட்ட ஒரு தடவ வம்பு பேச ஆரம்பிச்சுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த அந்த ஆள நீங்க இனிமே லைஃப்ல வந்து ஞாபகமே படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க நான் அப்பயே சொன்னேன்ல, நான் அப்பயே சொன்னேன்ல, அந்த அப்பயே சொன்னேன்ல வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டை நட்சத்திரமாகத்தான் இருக்கும். நெறைய கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துட்டு கேள்வி ஞானம் பயங்கரமா இருக்கும். எக்ஸ்ட்ரார்டினரியான கேள்வி ஞானம். பயங்கரமான மெமரி பவர், எழுத்து, சிந்தனை, பேச்சு, செயல் அனைத்திலயுமே வந்து தனக்கான ஒரு அங்கீகாரம், அடையாளம் கிடைக்குமா, கிடைக்குமா, கிடைக்குமான்னே அலையக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, கண்டிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட அதீத அறிவு கொண்ட, அதீத அக்கறை கொண்ட, அதீத ஆளுமை கொண்ட, அதீத அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய, அமைதியா இருக்கக்கூடிய, தன் காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு என்ன வகையான உணவுப் பொருள் எல்லாமே கொஞ்சம் ப்ளஸ்ஸா இருக்கும் அப்டின்னா, நான் தான் சொன்னேன்ல, நாவல் பழம் பயங்கரமான ஒரு தன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நாவல் பழமாகட்டும், பேரிச்சம்பழமா இருக்கட்டும், நுங்கா இருக்கட்டும், வெண்பொங்கல் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு தன்மையை கொண்டு வந்து குடுக்கும். நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பாக மாங்காவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வல்லாரை, இந்த இலந்த பழம், முந்திரி, நெல்லிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க. இல்ல கொஞ்சம் சாப்பாடுல சேர்த்துக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்டின்னா, கேட்டை நட்சத்திரத்துடைய ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெருக ஆரம்பிச்சுரும். ஓகே. எந்த வழிபாட்டின் மூலமாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் என் வாழ்வியலை செழுமைப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மொத்தமா கேட்டைனாலே புதனுடைய ஆளுமை தான். கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு அப்படின்றதும், சிவன் வழிபாடு அப்படின்றதும் ஏன்னா, ஆ அது சொல்லும்போது செவ்வாயுடைய வீடு இல்லையா? 2 தன்மையுமே இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புத ஆளுமை பொருந்திய ஆட்கள் தான். அப்போ நீங்களும் அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு பண்ண உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் அப்படின்றது வாழ்வில் கண்டிப்பாக வந்து சேரும். கேட்ட நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் கண்டிப்பாக விராலிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே. நீங்க கேட்ட நட்சத்திரம் 2வது பாதமாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு திருவேற்காடு கருமாரியை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை கருமிக்கல் விஷயமான எல்லாத்தையுமே வந்து அவ நிவர்த்தி பண்ணி குடுத்துருவா. திருவேற்காடு கருமாரி அம்மன் உங்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடு தெய்வமாக இருக்கும். நீங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எது வேணா இருக்கட்டும். ஆனா கருமாரியும் அப்பப்ப, "அம்மா தாயே காப்பாத்துமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலே, அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருந்தீர்களே ஆனால், அழகிய மணவாள பெருமாள். அவர போய் பார்த்துட்டு வாங்க. ஆ இன்னொன்னு சொல்லப்போனா, உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா, நீங்க
காற்றழக சிங்கப்பெருமாள்லாம் வழிபட்டீங்க அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் சூப்பரான ஒரு உயரத்தோட உச்சத்துக்கே வருவீங்க. ஓகே, கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதமாக நீங்கள் இருக்கிறீர்களே ஆனால் சுவாமி மலை முருகனை பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த 4 பாதத்தில் இருக்கிறவர்களும் இந்த மாதிரியான விஷயத்த முதல் பாதத்துக்கும் 4ஆம் பாதத்துக்கும் நீங்கள் வந்து முருகனை பிடிச்சிக்க போகிறீங்க. 2ஆம் பாதக்காரங்க திருவேற்காடு கருமாரியை பிடிச்சிக்க போகிறீங்க. 3ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக காற்றழக சிங்கப்பெருமாளை பிடித்துக்கொள்ள போகிறீர்கள். இதெல்லாம் பிடிச்சி நீங்கள் வழிபாடு செய்ய 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 உங்களுடைய அறிவு மிகுதி என்பது அனைவராலும் அறியப்பட்டு ஒரு மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு கண்டிப்பாக வருவீர்கள். முடியும்னு நினைக்கிறீங்க. கருணக்கிழங்கோட கீரையை வந்து தானமாக கொடுத்துருங்க. அதுவே கேட்ட நட்சத்திரத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நெகட்டிவ் விஷயத்துலேருந்து பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுடைய நட்சத்திர நாளில் பச்சரிசி வெல்லத்தோட மிக்ஸ் பண்ணி அதை மாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. அதுவே உங்களுக்கு ஆகச்சிறந்த கர்மிக்கல் பரிகாரத்தில் இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது அப்படின்னா, கேட்டை அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரியான பெண்கள் ஓரளவு தப்பிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கேட்ட நட்சத்திர ஆண்கள் வந்து பணம் அப்படின்ற விஷயத்தில் பத்தியும் பத்தாமையும் வேலை அப்படின்ற விஷயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்காமே தவிக்கக்கூடிய நிலைமை தான் வந்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பச்சரிசியோட வெல்லம் கலந்து மாட்டுக்கு வந்து உணவருந்த வைங்க. அதுவே ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக கர்மிக்கல் பரிகாரமாக அமையும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இன்னும் கேட்ட நட்சத்திரத்தை பற்றி அழகான தகவல்களோடும் என்ன கலர்ஸை யூஸ் பண்ணலாம், என்ன சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான வால்பேப்பரை வந்து வச்சுக்கலாம், எப்படி உங்கள் நட்சத்திரத்தை இன்னும் ஆக்டிவேட் பண்ணலாம், உங்களுடைய தாரைகளை எப்படி இயக்கிக் கொள்ளலாம், உங்களுடைய திதிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளலாம், நிறைய தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.